ஸ்ரீ குருப்யோ நமः. காஞ்சி வாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். அருணகிரி கண்ட அழகன் என்ற தலைப்பில் கந்தரலங்காரம் பாடலும் அதன் தத்துவ விளக்கமும் ஞானபூமி யூடியூப் சேனல் மூலமாக அளித்து வருகிறேன். அதில் இன்று நாம் பார்க்கப் போவது 24, 25 பாடல்களும் அதன் விளக்கமும். கிண்ணம் குறித்து அடியேன் செவி நீ அன்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கிவிட்டது. கோடு குழல் சின்னம் குறிக்க குறிஞ்சி கிழவர் திருமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே. பாடல் 24 விளக்கம். குறிஞ்சி நிலத்திற்கு உடையவர்களான குரவர் குல மாணிக்கம் ஆன வள்ளியை திருமணம் செய்து கொண்ட முருகப்பெருமானை தேவரீர் அடியேனுடைய துன்பத்தை நீக்க திருவுள்ளம் கொண்டு அன்று அடியேனுக்கு உபதேசித்த உபதேசமானது அடியேனை ஞானவானாக்கி அதிலேயே லயிக்கச் செய்து விட்டது. அருணகிரிநாத சுவாமிகளுக்கு அப்படி என்ன உபதேசம் கந்த பெருமானிடம் இருந்து கிடைத்தது? அதை இப்போது நாம் பார்ப்போம். அருணகிரிநாத சுவாமிகள் திருவண்ணாமலையில் உடல் தளர்ந்து உள்ளம் உடைந்து இனி வாழ்ந்து பயனில்லை, என் உயிரை மாய்த்து கொள்ளப் போகின்றேன் என்று உறுதி கொண்டு வல்லாள கோபுரத்தில் இருந்து கீழே விழ கருணாமூர்த்தியான கந்த பெருமான் வெளிப்பட்டு தன் கைகளால் தாங்கி அருணகிரிநாதருக்கு குருவாக இருந்து சும்மா இரு என்று உபதேசிக்க பேசா அனுபூதி பிறந்ததாம். அந்த நிகழ்ச்சியைத்தான் இந்த பாடல் குறிக்கின்றது. கிண்ணம் என்றால் துன்பம் என்று அர்த்தமாகின்றது. இத்துடன் பாடல் 24 முடிவடைகின்றது. அடுத்து வருவது பாடல் 25. தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில் வேலவனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞானச்சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவே. இந்த பாடலில் யமனிடம் சூளுரைக்கிறார் உரிமையுடன் அருணகிரிநாத பெருமான். யமனே, செந்தில் வாழ் வேலவனின் திருவடியை தொழுகின்றதனால் கிடைத்த சுத்த ஞானமாகிய வடிவாள் என் கையில் உள்ளது. ஆகையினால் என்னிடம் நெருங்காதே. அப்படி நெருங்கினாயென்றால் என் கையில் இருக்கும் அந்த சுத்த ஞானமாகிய கூர்த்த வடிவாளால் உன்னை ஓட ஓட விரட்டி கடைசியில் கண்டம் துண்டமாக வெட்டி போட்டு விடுவேன். நீ அழிந்து போவாய். அஞ்ஞானமாகிய காட்டை ஞானம் அழிக்கின்றது. அதலால் ஞானத்தை வடிவாளுடன் ஒப்பிடுகின்றார் அருணகிரிநாதர். ஆணவமாகிய இருளை அழிப்பதனால் ஞானத்தை சுடர்வாள் என்றும் கூர்மையாக இருப்பதால் வடிவாள் என்றும் உபமிக்கிறார் இங்கே இந்த பாடலில்.
யமனுடைய கரத்தில் உள்ள ஆயுதங்களில் மிகவும் சிறந்தவை தண்டாயுதமும் திரிசூலமும். யமன் புண்ணியசீலர்களுக்கு அருள் உருவுடன், பாவிகளுக்கு தண்டு, சூலம், பாசக்கயிறு முதலியவையை தாங்கிக் கொண்டு தளர்பொறி சிந்தும் கண்களுடன் கோர வடிவுடன் தோன்றுவான் என்கிறார் அருணகிரிநாத பெருமான். இத்துடன் பாடல் 25 முடிவடைகின்றது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.